Hi students, good morning. In the video la nama discrete maths second year computer science and IT students க்கு இருக்கிற discrete maths ல இருக்கிற MCQ problems related தான் இந்த videos நான் போடுறேன். First multiple choice question படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்ல இருக்கிற important formulas and definition தெரிஞ்சிருக்கணும். இது clear-ஆ தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க ஈஸியா multiple choice questions attend பண்ண முடியும். So அதனால first video வந்து important formulas and definition for unit 1 போட போறேன். So இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स கூடயும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. So first definition பாத்தீங்கன்னா preposition. So preposition அப்படினா it is a statement or sentence which is either true or false but not both. அதாவது preposition எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினா அது வந்து ஒரு ஸ்டேட்மென்ட். இப்போ நமக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் நம்ம சொன்னோம் அப்படினா அந்த ஸ்டேட்மென்ட் வந்து ட்ரூ அப்படிங்கற ரிசல்ட் வரணும் ஆர் அதர்வைஸ் ஃபால்ஸ் அப்படிங்கற ரிசல்ட் வரணும். இது ரெண்டுமே சேர்ந்து வராது. சரியா? அதுதான் இங்க மெயின். ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்ல ஃபால்ஸா இருக்கும். ரெண்டுமா இருக்கறதுக்கு சான்சஸ் இல்ல. சரியா? then truth table. எல்லா ஆபரேட்டர்ஸ்க்குமே ட்ரூத் டேபிள் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். நாட் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா நாட் அப்ளை பண்ணும்போது அது ஃபால்ஸ் ஆயிரும். அதுவே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாயிரும். அண்ட் ஆப்ரேஷன் போடும் பொழுது ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் ட்ரூ, இங்கே மட்டும்தான் ட்ரூ வரும். அதுவே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கும் பொழுது அப்படி ரிவர்ஸாக ரெண்டு ஃபால்ஸ் வரும் பொழுது தான் ஃபால்ஸ் வரும். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும். மற்றபடி ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் எப்படி ரெண்டு ஃபால்ஸ் இந்த எந்த ஆப்ஷன் வந்தாலும் ஆன்சர் வந்து ஃபால்ஸாக இருக்கும். அதுவே ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ இருந்தாலே ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். சரியா? தென் இஃப் தென் ஸ்டேட்மெண்ட். இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். பர்டிகுலராக இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ ஆர் அதர்வைஸ் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ அப்படிங்கும் பொழுது ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வரும். சரியா? இஃப் தென்னுக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. இஃப் தென்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ, செகண்ட் ஆப்ஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதான் ஃபால்ஸ். அதுவே இஃப் அண்ட் ஒன்லி இஃப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ட்ரூ, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். சரியா? ஓகே, அடுத்த டெஃபினிஷன் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட ப்ரெசிடென்ஸ், அதாவது இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையும் மல்டிபிள் சாய்ஸில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெகேஷன் அல்லது நாட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணணும். தென் அடுத்தது அண்ட், அதுக்கு அடுத்தது ஆர், தென் இது வந்து இஃப் தென், இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இந்த மாதிரி இதில் தான் போடணும். சரியா? தென் டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், ஃபாலசி, இது மூணுமே ஒரே டேபிளில் கம்பேரிஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபைனல் காலமில் இருக்கிற எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டாட்டாலஜி. அதே மாதிரி சிமிலராக எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன். ஸோ டாட்டாலஜினா எல்லாமே ட்ரூ, கான்ட்ரடிக்ஷன்னா எல்லாமே ஃபால்ஸ். தென் ஃபாலசி அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். இப்போ இவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபாலசி. சரியா? தென் இம்பார்ட்டண்ட் லாஸ் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான் மல்டிபிள் சாய்ஸை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், ஐடென்டிட்டி லா. ஐடென்டிட்டி லா அப்படின்னா பி அண்ட் ட்ரூ, பி அண்ட் ட்ரூ அப்படின்னா பி அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். அதுவே பி ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா பி வரும். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ் அப்படின்னா 0. சரியா? ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது 1
பியை வந்து 1 கூட ஆப்ரேட் பண்ணிங்கன்னா பி தான் ஆன்சர். அதுவே வந்து 0 கூட ஆப்ரேட் பண்ணிங்க ஆர் வர்றதுனால, சரியா, ஆர் வர்றதுனால 0 கூட ஆப்ரேட் பண்ணிங்கன்னா எகைன் பி தான் ஆன்சர். அதுவே மாற்றி ஆப்ரேட் பண்ணிங்கன்னு வைங்க, இப்போ இந்த இடத்துல எஃப் போட்டு அண்டு போட்டு பி அண்டு எஃப் போட்டிங்கன்னா ஃபால்ஸ் தான் ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்கே ஆர் போட்டிங்கன்னா ட்ரூ தான் ஆன்சர் வரும். சரியா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா, இருங்க இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போது பி அண்டு ட்ரூ அப்படிங்கும் பொழுது எது டாமினேட், இங்கே வந்து எது டாமினேட் பண்ணுதோ அதுதான் ஆன்சராக வருது. ஆனால் இங்கே பாருங்கள் ஐடென்டிக்கலாக வருது நம்மளோட ஆன்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பி அண்டு ட்ரூ அப்படிங்கும் பொழுது ட்ரூங்கிறது 1. ஸோ மேக்ஸிமம் பியோட வேல்யூ என்னவோ அதை பொறுத்து இந்த ஆன்சர் வந்துடும். அதுவே இங்கே ஆர் ஆப்ரேட்டர் போடும் பொழுது ட்ரூ அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி பி ஆர் எஃப் அப்படிங்கும் பொழுது ஃபால்ஸ்னால் 0 ஆர் பி அப்படிங்கும் பொழுது பி தான் ஆன்சராக வரும். அதுவே இந்த இடத்துல அண்டு போட்டோம்னா பி அண்டு 0 அப்படின்னு போட்டோம்னா 0 தான் வரும், அதாவது இங்கே ஃபால்ஸ் வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, தென் ஐடம் பொட்டன்ட் லா, பி 2 பி ஆப்ரேட் பண்ணோம்னா பி தான் கிடைக்கும். அதே மாதிரி அண்டு போட்டாலும் அதே தான் கிடைக்கும், ஆர் போட்டாலும் அதே தான் கிடைக்கும். தென் காமுடேட்டிவ் லா அப்படின்னா பொசிஷன் சேஞ்ச் பண்ணி எழுதுறது. அண்ட் ஆப்ரேட்டராக இருந்தாலும் ஆர் ஆப்ரேட்டராக இருந்தாலும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் காமுடேட்டிவ் லா. பி அண்டு கியூ அப்படின்னா கியூ அண்டு பி அப்படின்னாலும் சேம் தான். அதே மாதிரி பி ஆர் கியூ இருக்கிற இடத்துல கியூ ஆர் பி அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா, தென் அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா அப்படின்னா ஃபஸ்ட் 2 டேர்முக்கு ப்ராக்கெட் இருந்ததுன்னா அதை வந்து லாஸ்ட் 2 டேர்முக்கு மாற்றி போட்டுக்குவோம். இது அண்ட் ஆப்ரேட்டருக்கு, இது வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கு. தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்போ இங்கே 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த பியை உள்ளே கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணும்பொழுது பி அண்டு கியூ, அதே மாதிரி பி அண்ட் ஆர், இடையில வந்து இருக்கிற இந்த ஆர் வந்து வரும். சரியா, அதே மாதிரி தான் அண்ட் ஆர் இருக்கிற பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. தென் அடுத்தது டிமார்கன்ஸ் லா. நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூன்னு இருந்துச்சுன்னா இந்த நெகேஷனை உள்ளே கொண்டு போகும்போது நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ அப்படின்னு மாறிக்கும். அதே மாதிரி நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூன்னு இருந்துச்சுன்னா உள்ளே கொண்டு போகும்போது நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ அப்படின்னு மாறிக்கும். தென் அப்சர்ப்ஷன் லா. அப்சர்ப்ஷன் லாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பி அண்ட் பிஆர்கியூ அப்படின்னா பி அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி தான், அதாவது எந்த டேர்ம் 2 டைம் வருதோ அதுதான் ஆன்சரில் வரும். பாருங்கள், ஆப்ரேட்டர் பொசிஷன்ஸ் அண்ட் ஆரோட பிளேசஸ் மாறினாலும் பி அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். சரியா, தென் காம்ப்ளிமெண்ட் லா ஆர் அதர்வைஸ் நெகேஷன் லா அப்படிங்கிறது இது. அதாவது ஒரு பி அண்ட் நெகேஷன் பி அப்படின்னு போடும்பொழுது அது ஃபால்ஸ். அதாவது இப்போ பியோட வேல்யூ ட்ரூ அப்படின்னா நெகேஷன் பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபால்ஸ். ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னா ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். அதே மாதிரி பிளேசஸ் மாற்றி எழுதிங்கனாலும் அதே தான். அதே ஆர் போடும்பொழுது என்ன வரும், இப்போ பி ட்ரூ அப்படின்னா நெகேஷன் பிங்கிறது ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கும்பொழுது ஆன்சர் ட்ரூ தான் வரும். அதே பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். சரியா, ஆக்சுவலாக இந்த யூனிட்டில் நிறைய டெஃபனிஷன்ஸ் அண்டு லாஸ் ஒன்றும் நிறைய இருக்குது. ஒரு வீடியோவில் இதை கவர் பண்ண முடியாதுப்பா. அடுத்தது செகண்ட் வீடியோ, இன்னொரு பார்ட் 2 வீடியோ போட்டு தான் ஆகணும். இன்னும் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் ரிமைனிங் கண்டினியூ பண்ணலாம். டிஎன்எஃப் அதாவது டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம், கன்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம், இந்த ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். பாருங்கள், a formula which is equivalent to the given formula and which consists of sum of elementary products is called disjunctive normal form. அதாவது sum of elementary products கம்பேரிஷனில் பார்த்துக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சிஎன்எஃப் அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி சம்ஸ். இங்கே வந்து சம் ஆஃப் எலிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ், இங்கே ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி சம்ஸ். அதாவது ப்ராடக்ட் அப்படின்னா அண்டு, ப்ராடக்ட்னா அண்டு, சம் அப்படின்னா ஆர். சரியா, சம் ஆஃப் எலிமெண்ட்ரி ப்ராடக்ட் அப்படின்னா டிஎன்எஃப் டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். அதுவே ப்ராடக்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி சம்ஸ் அப்படின்னா கன்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். இந்த டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பிடிஎன்எஃப்.
PDNF ஓட definition இது. A formula which is equivalent to a given formula and which consists of sum of its min terms is called PDNF or sum of the product of canonical form of the given formula. ஸோ இதில் min termனா என்ன அப்படிங்கிற அது வந்து தனி definition ஆகிருக்கு, அதை பார்த்துக்கலாம். தென் அடுத்தது PCNF. A formula which is equivalent to a given formula and which consists of product of max terms is called PCNF or product of sum of canonical form of the given formula. ஸோ இப்போ மின் டேர்ம்னா என்ன, மேக்ஸ் டேர்ம்னா என்ன அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், மின் டேர்ம் அப்படின்னா இப்போ P அண்டு Q ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு be two statement variables, the formula P and Q, P and negation Q, negation P and Q, negation P and negation Q. அதாவது PQக்கு PQ தனியாக இருந்தாலோ இல்லை ஒரு டேர்ம் கூட நெகேஷன் இருந்தாலோ அல்லது ரெண்டு டேர்ம் கூட நெகேஷன் இருந்தாலோ எல்லாத்தையுமே அண்ட் ஆப்ரேட்டரால் ஜாயின் பண்ணிட்டோன்னா அதுக்கு பேர் மின் டேர்ம். அப்படியே சிமிலராக ஆர் ஆப்ரேட்டரால் ஜாயின் பண்ணிட்டோன்னா அதுக்கு பேர் மேக்ஸ் டேர்ம். சரியா? ஸோ இதுதான் மின் டேர்ம் மேக்ஸ் டேர்மோட ஃபார்முலா. ஸோ இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து PDNF PCNF சொல்ல முடியும். பாருங்கள், சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா PDNF, அது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து PCNF. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் இப்போது சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா, இந்த நோட்ஸோட சாஃப்ட் காப்பி எல்லாமே ஃபுல் சப்ஜெக்ட் வீடியோஸும் கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக தர்றேன் நான், நீங்கள் அதை ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியுதா, இன்னும் எலாபரேட்டாக எடுக்கணுமா இல்லை ஃபாஸ்ட்டாக எடுக்கணுமா என்ன அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். சரியா? தென் அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்சஸ் தியரி. இது வந்து ப்ராப்ளம் போடும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதையும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் கேட்பாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கலாம். ரூல் P அப்படிங்கிறது என்னென்னா, a given premise may be introduced at any stage in the derivative. ப்ராப்ளம் போடும் பொழுது P அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரிமிஸ், அதாவது ப்ராப்ளமில் நிறையா ப்ரிமிஸ் கொடுத்துருப்பாங்க. ரூல் P அப்படின்னு போட்டுட்டு நம்ம ப்ரிமிஸை எப்போ வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். தென் ரூல் T, a formula may be introduced in the derivation. அதாவது ரெண்டு ப்ரிமிஸை கம்பேர் பண்ணி அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் ரூல் T அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் S is tautologically implied by one or more of the preceding formula in the derivation. அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்ளம் போட முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ அது அவ்வளோ தேவைப்படாது. தென் அடுத்தது ரூல் CP. இஃப் த கன்க்ளூஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் R to S, then we include R as an additional premise and derive S from the given act of premises and R. This rule is called CP. இப்போ R to S அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்துருச்சு, ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா R அப்படிங்கிறது நம்ம அடிஷ்னல் ப்ரிமிஸ். கவனிங்க, இங்கே நம்மளே தான் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறோம். அடிஷ்னல் ப்ரிமிஸ் R இன்ட்ரடியூஸ் பண்ணி R, R2S அப்படிங்கும்போது S அப்படிங்கிற ஆன்சர் வரும், அதை போடுவோம். இந்த ரூலுக்கு பேர் வந்து ரூல் CP. சரியா? இந்த ஒரு ரூலோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? இன்னும் வந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன், டெஃபனிஷன்ஸ்க்கே கண்டினியூ பண்ணி, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.